அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ நம்ம பொள்ளாச்சியிலிருந்து கரெக்டாக ஆலியார் போகிற வழியிலிங்க ஒரு 8 கிலோமீட்டரில் தொலைவில் ஆல்ஸ்னாமலையத்திலிருந்து லெஃப்ட்டில் ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு அருமையான பூமி தென்னந்தோப்பு பார்க்க போகிறோமுங்க. பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்துலேயேங்க, நல்ல தண்ணி வசதிங்க. பார்த்தோம்னா 1.32 ஏக்கருங்க, முள்ளா தென்னந்தோப்புங்க, 135 மரம்ங்க. வயசு ஒரு 40 வருஷம் இருக்குங்க. அதே 135 தென்னம்புள்ள போட்டாங்க, அதுக்கும் 3.5 வருஷம் ஆச்சுங்க. நான் 2 வருஷத்தில் பலனுக்கு வந்துடும். இப்போ தார் ரோடு பேசுங்க, தார் ரோடு பார்த்துருப்பீங்க. தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 250 அடி வருங்க, 12 அடி தடம்ங்க. தடம் நேராக காட்டுக்கே போகுதுங்க. பாருங்கள், இப்போ அந்த தடத்துலேருந்து போனதையுமே ரைட் சைடு போனால் நம்ம காட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆகுதுங்க. தடம் பாருங்கள். மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க. தென்னம்புள்ள ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா பராமரிப்புங்க. எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது. தோப்பு வந்து பார்த்தோம்னா சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க. கிணறு வந்து பார்த்தோம்னா 3 நாள் கூட்டுங்க. ஏன் கூட்டுன்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல வந்து 2.64 ஏக்கர் தனிப்பட்டாவாக இருந்ததுங்க. அது இவங்க சொந்தத்துக்குள்ளேயே 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கங்காட்டி அவங்களுக்கு 3 நாள், இவங்களுக்கு 3 நாள் கெடுவு பார்த்தியுங்க. ஆனால் தண்ணி வந்து இந்த தோப்புக்கு இதை விடவே தாட்டுற அளவுக்கு தண்ணி நிறையா இருக்குதுங்க. பக்கத்துலேயே போயிட்டே இருந்தோம்னா வடக்கிங்க காடு வந்து செவ்வக வடிவில் இருக்குங்க. ஜலமூலை இழுத்த மாதிரி இருக்குங்க. ஒரு அருமையான வாஸ்துக்கு அருமையான காடுங்க இந்த காடு. ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தோம்னா வடகோட்டில் செக் டேம் இருக்குதுங்க. அதாவது கிணறுங்க. கிணத்தை ஒட்டியே ஒரு 30 அடியில் ஒரு செக் டேம் இருக்குதுங்க. தண்ணி 24 மணி நேரம் நம்ம கிணத்துல தண்ணி ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் தண்ணி வந்து செக் டேமில் குறையவே குறையாதுங்க. அவ்வளோ ஒரு அருமையான பூமிங்க. நம்ம வேறு எதுக்காவது கூட நம்ம இதை வாங்கி கூட நம்ம பயன்படுத்திக்கலாமுங்க. ஒரு கோழி பண்ணை போடுறதாகட்டுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்ம ஊடு வயிறாக கூட நம்ம ஏதாவது பயிரிட்டுக்கலாம். மலம்பில் ஒரு வெயில் போட்டிருக்கிறாங்க, அதை பராமரி பண்ணினோம்னா மாடு கன்று கூட வளர்த்திக்கலாமுங்க. பாருங்கள், யாருக்காவது இது பிடிச்சது அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு இந்த இதில் வந்து நம்பர் இருக்குங்க. இதை கான்டாக்ட் பண்ணுறீங்களா, கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏக்கர் வந்து பார்த்தோம்னா 70 லட்சம் சொல்கிறாங்க. நல்ல பூமிங்க, மதிப்புள்ள பூமிங்க, என்றைக்குமே வீண் போகாது. நீங்கள் பாருங்கள், உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்னா முன்ன பண்ணால் நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க. விற்கிறவங்க வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அவங்க வேற ஒரு செலவுக்காக கொஞ்சம் பாட்டுருக்குறாங்க. பாருங்கள், நம்ம எந்த செலவும் பண்ண வேண்டியது இல்லைங்க. வந்தோம்னா இன்னும் மரத்தை கூட வெட்டுற மாதிரி தான் வெட்டிட்டோம்னா கூட இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் சீக்கிரம் பருவத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள், கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குதுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் தண்ணி ஒரு 2 அடிக்கு மேலே குறையாதுங்க. பக்கத்துலேயே செக் டேமுங்க. வரவரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், தண்ணி நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், நல்ல மணல் கிணறுங்க. ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு போர் இருக்குதுங்க. போர்லேயே தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க. இந்த காட்டுக்கு இந்த தண்ணி இதே அதிகமுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடகோட்டில் ஒரு 20 மரம் இருக்குதுங்க. இந்த 20 மரமே சூசிப்பட்டாங்க, சூசிப்பட்டா போட்டிருக்குதுங்க. இது வந்து பார்த்தோம்னா இதுக்கு கரெக்டாக இவங்க வந்து பார்த்தோம்னா வரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் ஒரு 20 மரம் இருக்குதுங்க. இதில் வர்றதை நம்ம டாக்குமெண்ட் வராதுங்க. டாக்குமெண்ட் பிரகாரம் 1.32ங்க. யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.